அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே 6ஆம் பாடத்தை முடிச்சிட்டோம். ஈஸி இங்கிலீஷ் 6ஆம் பாகம் லெசன் 6 13 நிமிடங்களை கொண்ட வீடியோ. சரியா? இப்போ இதில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன சுருக்கமான ஒரு வாய்ப்பாடு கொடுத்துருக்குறேன். ஒருமையில் இஸ் வரணும், பன்மையில் ஆர் வரணும். ஒருமையாக இருந்தாலும் பன்மையாக செயல்படக்கூடிய ஐ யூக்கு தனி வார்த்தைகள். ஐக்கு ஆம், யூக்கு ஆர் தான். சரியா? இப்போ இந்த வார்த்தைகளை மட்டும் படிச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு 10 வாய்ப்பாடுக்கு பயன்படும். இதை படித்தா தான் உங்களுக்கு 12 டென்சஸ், இந்த 12 காலங்களை என்னால் மிக மிக எளிதாக நடத்த முடியும். தயவுசெய்து இதை படிச்சுக்கோங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் 9952310603 என்கின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக கேள்வி கேளுங்க. நான் எப்பொழுதுனாலும் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். இப்போ இந்த வாய்ப்பாடை ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு மைண்டில் பதிகிற மாதிரி ஈஸியாக என்ன செய்ய போகிறோம்னா, மறுபடியும் அதே தான். ஈஸி இங்கிலீஷ் 6 லெசன் 6 முதல் வாய்ப்பாடின் சுருக்கம். இது முதல் வாய்ப்பாடு. இது முதல் வாய்ப்பாட்டினுடைய சுருக்கம் எப்படின்னா, இந்த ஹீ, ஷி, இட்டு, திஸ் பாய், தட் பாய் அல்லது ஏ ட்ரீ, இதெல்லாம் ஒருமையாக இருப்பதனால இஸ் வரும். அப்போ இஸ் வர்றதுனால நீங்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்திங்களோ அதுக்கு ஏற்றார் போல் ஹீ இஸ் அவன் இருக்கிறான், ஷீ இஸ் அவள் இருக்கிறாள், இட் இஸ் அது இருக்கிறது, திஸ் இஸ் இது இருக்கிறது, திஸ் பாய் இஸ் இந்த பையன் இருக்கிறான். பார்த்துக்கோங்க, ரது கிடையாது, ரான். அப்புறம் தட் அது இருக்கிறது, தட் பாய் அந்த பையன் இருக்கிறான். அப்புறம் எ ட்ரீ இஸ் ஒரு மரம் இருக்கிறது. சரியா? இது ஒருமை. அப்போ ஒருமையில் எந்த வார்த்தை வந்தாலும் நீங்கள் சொந்தமாக எதனாலும் போட்டுக்கோங்க. சரியா? எதை பார்த்தாலும் நீங்கள் அதை ஒருமையில் பயன்படுத்தி பாருங்கள். சரியா? இப்போ இந்த அடியில் இருக்கலாம், இது லெட்ரு பேட். வெறும் லெட்ரு பேட் இஸ்ன்னு சொல்லாமல் அ லெட்டர் பேட் இஸ், ஒரு லெட்டர் பேட் இருக்கிறது இல்லையா? சரி, இப்போ ஒருமைகள் இந்த இருக்குது. நீங்கள் ஒரு வார்த்தையை சொந்தமாக போட்டுக்கோங்க. அது கூட இந்த இஸ்ஸை சாருங்க. அப்புறம் இருக்கி, ராணா, ராளா, ரதுவா, ராணா, ரதுவான்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ வீட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் பர்சன் ஆசையாக இருக்குது. மை அப்படின்னா என்னுடைய, மை மம்மி இஸ் என்னுடைய அம்மா இருக்கிறார். ஓகே, அவ்வளோதான். இப்போ ப்ளூரலில் பேசணும்னா மை மம்மி அண்ட் மை டேடி ஆர், என்னுடைய தந்தையும் என்னுடைய தாயும் இருக்கிறார்கள் அல்லது இருக்கின்றார்கள், அதை யூஸ் பண்ணலாம், பயன்படுத்திக்கிடலாம். சரியா? இந்த ஆண்டு வரும்போது மை மம்மி அண்டு மை ஃபாதர் ஆண்டு வர்றதுனால என் தந்தையும் என் தாயும், அந்த உம் வருது, அதை மறந்துடக்கூடாது. சரி, அடுத்தது நம்ம பன்மைக்கு வரோம். நீங்களும் சொந்தமாக எந்த வார்த்தைனாலும் பன்மை போட்டுக்கிடலாம். வி ஆர், யூ ஆர், தே ஆர், தீஸ் ஆர், தீஸ் பாய்ஸ் ஆர், தோஸ் பாய்ஸ் ஆர். இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க. வி ஆர் நாங்கள் இருக்கிறோம், யூ ஆர் நீங்கள் இருக்கிறீர்கள், தே ஆர் அவர்கள் இருக்கிறார்கள், தீஸ் இவைகள் இருக்கின்றன, தீஸ் பாய்ஸ் ஆர் இந்த பையன்கள் இருக்கின்றார்கள், தோஸ் அவைகள் இருக்கின்றன, தோஸ் பாய்ஸ் ஆர் அந்த பையன்கள் இருக்கின்றார்கள். முடிஞ்சுதா? அப்புறம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஐ ஆம், யூ ஆர், அது இங்கே எழுதுக்க இடம் இல்லை, அதனால் நான் அதை விட்டுட்டேன். பட் அது உண்டு. ஐக்கு ஆம் தான் வரும், யூக்கு ஆர் தான் வரும். சரியா? ஐ ஆம் நான் இருக்கிறேன், யூ ஆர் நீ இருக்கிறாய். ரைட். இப்போ 6ஆம் படம் முடிச்சிட்டோம். அடுத்து 7ஆம் படம் ரொம்ப ஒரு ரசிக்கக்கூடிய, அப்படி அல்வா சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும். தயவுசெய்து படிங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரும்ப திரும்ப கேளுங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.